கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உட்பட 300 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், விரிவான விவரங்கள். வணக்கம் ராஜினி. கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை அவர்கள் நேற்று சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இரவு 9:57 மணியளவில் சூலூர் பாப்பம்பட்டி பிரிவு பகுதியில் தனது பிரச்சாரத்தை முடித்த அவர் மீண்டும் தனது பிரச்சாரத்திற்காக காத்திருக்கும் மக்களை சந்திக்க வேண்டும் என கூறி காமாட்சிபுரம் பகுதிக்கு சென்று அங்கிருந்த வாக்காளர்களை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து தனது இறுதி பாயிண்டான அத்தப்பகவுண்டன் புதூர் பகுதிக்கு செல்வதற்காக அவர் வாகனத்தில் வந்தபோது மாநகர போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி செல்லக்கூடாது என நிறுத்தினர். இருந்தும் உடனடியாக வாகனத்தை நிறுத்திய அவர் நடந்து கோவை திருச்சி சாலையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தார். அப்போது திடீரென தனது ஆதரவாளர்களுடன் சிந்தாமணி டோல்கேட் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர மற்றும் மாவட்ட போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர் அங்கிருந்து தனது வாகனத்தில் ஏறி சென்றார். இது தொடர்பாக மாநில வணிக வரி அலுவலரும் பறக்கும் படை அதிகாரியுமான தன்னூர் பிரியா சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் சூலூர் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் அண்ணாமலை மற்றும் 300 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.